ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேல்முருகா நீ போ. எல்லாரும் என்ன பாருங்க. பெரியவனே சீக்கிரம் இங்க இறங்கி வா. ஒரு சந்தோஷமான செய்தி வா. வரேன்ப்பா. அட உங்களையும் இந்த எங்க பாத்துட்டு இருக்கீங்க வாங்க. சின்னவனே வந்துட்டியா? வா வா வா. என்னப்பா? ஒரு சந்தோஷமான செய்திட்டா சின்னவனே. பெரியவனே வாங்கடா 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 என் செல்லங்களா வாங்க வாங்க. இப்பதான் என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் அம்மன் கோயில் திருவிழாவுக்கு எக்ஸ்ட்ரா 2 கடை வெட்டுறதா வேண்டிட்டு வந்திருக்கேன். என்னப்பா அவ்வளவு பெரிய சந்தோஷமான நியூஸா? இல்லையாடா பின்ன. கேட்ட உடனே மனசு ரொம்ப கொழுந்து போச்சுடா. இத்தனை வருஷத்துல நான் இப்படி ஒரு செய்தியை கேட்டதே இல்லடா. என்னடி பாக்குற? தலைகால புரியாம குதிக்கிறானே, அவ்வளவு சந்தோஷமா இருக்கானே, என்னன்னு பாக்குறியா? உன் பொண்ணு இருக்கால, உன் பொண்ணு அவ ஃபெயில் ஆயிட்டாடி. நான் தான் அவ பிறந்தன்னைக்கே சொன்னேனே அவ உருப்பிட மாட்டான்னு. நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாத ஆளா? அப்பவே அவ படிக்க வேணாம், காலேஜுக்கு போவேணான்னு சொன்னேன். அதெல்லாம் அவளுக்கு வராதுடி. எனக்கு தெரியாம திட்டுத்தனமா இவ்வளவு வருஷம் படிக்க வச்சீங்களோ, இப்ப என்னாச்சு? ஒவ்வொரு பாடத்திலையும் 5 மார்க்கு 4 மார்க்கு 3 மார்க்குன்னு வாங்கியிருக்கா. பெரியவங்க சொன்னா கேட்கணும், அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். இப்ப தெரியுதா இந்த சிவசாமி யாருன்னு? நாளைக்கு என்ன நடக்குன்னு இன்னைக்கே கணிச்சு சொல்றேன். நான் யாருகிட்ட? ஏய் ஏய், இதுவரைக்கும் நான் சொன்னது எதுவும் உன் காதுல விழுந்திருக்காது இல்ல? அதான் பேபேன்னு நின்னியா? அத நான் மறந்து போயிட்டேனே. ரொம்ப குதூகலமா இருந்தேனா, அதான் கண்ணு முன்னு தெரியாம அப்படியே பேசிட்டு போயிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா, அடடா இவளுக்கு தான் காது கேட்காது, எதுவும் கேட்டிருக்காதேன்னு தோணுச்சு. இப்போ நான் சொல்றது உனக்கு கேக்குதா? கேக்குதா? தெரிய வைக்கிறேன். என்ன உன் பொண்ணு இருக்காளே பொண்ணு, உன் பொண்ணு இருக்காளே பொண்ணு பூங்குடியா? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. ஐயோ அவளுக்கு என்னங்க ஆச்சு? பதறாத பதறாத, அவளுக்கு ஒன்னும் ஆகல. உன் பொண்ணு படிக்க போனால, படிக்க காலேஜுக்கா? உன் பொண்ணு பரீட்சை எழுதுனால, பரீட்சை பரீட்சை அதுல 5 மார்க்கு 3 மார்க்கு 7 மார்க்கு வாங்கியிருக்கா. ஐயோ 5 மார்க்கு 7 மார்க்கு 3 மார்க்கு தான் வாங்கியிருக்காளா? ஏய் இது மட்டும் கப்புன்னு புரியுது, நெருப்பத்திர மாதிரி புடிச்சுக்கிட்ட. ஆக நீ வர வர ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட. என்னையே அசத்துற என்ன பாத்துக்க. உன் அறிவை பார்த்து அப்படி ஆச்சரியமா இருக்கு. உன் அறிவை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. கேக்குதா? ஆனா என்ன, உன் பொண்ணு எல்லாத்திலயும் முட்டை வாங்கியிருக்கா. அத நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லங்க, அவ படிப்பெல்லாம் நல்லா தான் படிப்பா, நல்ல மார்க் வாங்குவா. சத்தியமா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு நடந்திருக்கு? அங்க பேப்பர் திருத்தினது நானா தப்பா மார்க் போடுறதுக்கு? தப்பு நடந்திருக்கான். தப்பு நான் தான் சொல்றேன்ல, அவ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு. உன் மக வாங்கின முட்டை இருக்கே, முட்டை அதை உடைச்சு
நல்லா இந்த மிளகாய் எடுத்து போட்டு காரமா ஆம்லெட் போடு. காரமா ஆம்லெட் போடு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அற்புதமா விடிஞ்சிருக்கு. வரேன். சொல்றது புரிஞ்சதா? உன் பொண்ணு வாங்கின முட்டையில ஆம்லெட் போடு. அத நான் சாப்பிடணும். சரி சரிங்க.